இறால் எப்படி பார்த்து வாங்குறது? வாங்கின இறால எப்படி சுத்தம் செஞ்சு ஸ்டோர் பண்றதுன்றத தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் மேக்ஸிமம். இருந்தாலும் பிகினர்ஸ்க்கும், பேச்சுலர்ஸ்க்கும் இது யூஸ் ஆகுன்றதுனால இந்த வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். அ இப்ப இறால் வாங்கும்போது அதோட மீசிய நம்ம இது மாதிரி தூக்கி பார்த்தோம்னா டைட்டா இருக்கணும். அப்பதான் அது ஃப்ரெஷ்ஷான இறால்னு அர்த்தம். கையோட வந்தா அது நாள்பட்ட இறால்னு அர்த்தம். அத வாங்கக்கூடாது. இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷான இறால் வாங்கிட்டு தலைப்பகுதியும், வால் பகுதியும் கையிலேயே எடுத்துடலாம். எடுத்துட்டு தோல் பகுதி இருக்கும். உடம்பு பகுதியில தோல் மாதிரி இருக்கும். அதையும் நம்ம கையிலேயே எடுத்துடலாம். எடுத்துட்டு வயிற்று பகுதியில நூல் போல ஒரு குடல் இருக்கும். கட்டாயம் அத எடுத்துட்டு தான் நம்ம சமைக்கணும். அ அதோட சமைக்கக்கூடாது. அதோட செஞ்சு சாப்பிடும்போது நமக்கு வயிற்று உபாதைகள் நெறைய வரும். கட்டாயம் அந்த நூல் போல இருக்க குடல எடுத்துறணும். எடுத்துட்டு இப்ப நம்ம வந்து ஒரு 1/2 கிலோ வாங்குறோம் அப்டின்னா, அதுல கொஞ்சம் தான் நமக்கு இறால் கிடைக்கும். நெறைய கழிவு பகுதி தான் நெறைய ஆயிடும். இப்ப இவ்ளோ தான் எனக்கு கிடைச்சிருக்கு. இத நல்லா ஒரு 5, 6 முறை வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. தண்ணி இது மாரி வெள்ள கலர்ல கிடைக்கணும். அப்பதான் நல்லா வாஷ் பண்ணியிருக்கோம்னு அர்த்தம். இப்ப நல்லா கழுவிட்டு இந்த தண்ணிய முழுமையா வடிச்சுட்டு, அதுல ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், கொஞ்சம் போல கல் உப்பு சேர்த்து மறுபடியும் ஒரு 2, 3 முறை கழுவி தண்ணி முழுமையா வடிச்சு எடுத்துக்கோங்க. ஒரு ஜிப்லாக் கவர் இருந்துச்சுன்னா, அதுல போட்டு ஃப்ரீசர்ல ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். 10 நாள் வரைக்கும் கெட்டு போகாது. இதுல ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுனால ஃப்ரிட்ஜ் ஃபுல்லா வாசனை வருமா? அப்படின்லாம் யோசிக்க வேண்டாம். இது ஜிப்லாக்ன்றதுனால கட்டாயம் வாசனை எதுவும் வெளிய வராது. ஃப்ரீசர்ல தான் வைக்கணுங்க. கட்டாயமா ஃப்ரீசர்ல தான் வைக்கணும். அதே மாதிரி ஜிப்லாக் கவர் இல்ல அப்படின்னாலும் சின்ன சின்ன கண்டெய்னர் எதா இருந்தாலும் அதுலயும் போட்டு ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். நல்லா மூடி மட்டும் ஏர் டைட்டா இருந்தா போதும். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்க. நன்றி.